ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாப் ஸ்டேஷன் தமிழா. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியான டீட்டெயில்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருந்தால் அவங்களுக்குலாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஃபுல்லான A to Z வரைக்கும் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம AAI ஜாப்க்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு தான் ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 5, எக்கனாமிக் வீக் செக்ஷனுக்கு 1, OBCக்கு 4, SCக்கு 2, STக்கு 1. நெக்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டோட்டலாக 66 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 30, எக்கனாமிக் வீக் செக்ஷனுக்கு 6, OBCக்கு 17, STக்கு 9, STக்கு 4. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபிஷியல் லாங்குவேஜ்க்கு வந்து டோட்டலாக 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு மட்டும்தான் 4 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங், டெக் இன் ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு கிராஜுவேட் அண்ட் MBA ஆர் 2 years ஸ்பெஷலைசேஷன் வந்து HRM அண்ட் HRDயில் முடிச்சிருக்கணும். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து 2 years ட்ரான்ஸ்லேஷனாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18th March 2025க்குள்ளே அவங்களுக்கு வந்து 27 years வந்து இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து ரிலாக்ஸேஷன் இயர் கொடுத்துருக்காங்க. SC STக்கு வந்து 5 yearsம், OBCக்கு வந்து 3 yearsம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளிகபிள் டிஸ்கிரைப் பை கவர்மெண்ட் டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா February 17, க்ளோசிங் டேட் 18th March. இந்த டேக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோட் தான். இந்த ஜாப்க்கான டெஸ்ட்டு டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 40,000 சொல்லியிருக்காங்க. பேசிக் பே, அலவன்ஸ், பார்க்லாம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஜாப் அப்டேட் தான் இது. இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லாரும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் என்ரோல் இன் ஃபைனல் செமஸ்டர், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி இருக்கணும் பிஃபோர் த ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ராங்காவோ ஃபால்ஸாவோ இருந்துச்சுன்னா அந்த கேண்டிடேட் வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எலிஜிபிள் ஆகிற கேண்டிடேட் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு மட்டும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு அண்ட் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டெலாம் வைப்பான்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங், வெயிட் லிஃப்டிங், போல் கிளம்பிங், ரோப் கிளம்பிங் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலிட் பெர்மனண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கல்ஸ் லைசன்ஸ் இது இருந்தால் மட்டும்தான் ஃபயர் சர்வீஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். மற்ற ஜாப்க்கு எக்ஸாம் மட்டும்தான் வைப்பாங்க. டிரான்ஸ்லேட் ஜாப்புக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்கில் டெஸ்ட் வைப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த டாக்குமெண்ட் வேணும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு ஃபீஸ் இல்லை. அதேமாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்க்கும் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 1000 ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நல்லா படித்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் இந்த ஜாப்க்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன். இந்த ஜாப்க்கு வந்து February 17லேருந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா March 18th. இந்த இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.